அப்பா இல்லையாம்மா? உள்ளதான் இருக்காங்க. அப்பா வாங்க. ஏதோ வேலையா இருந்தீங்க போல இருக்கு. வேலையை கெடுத்துட்டுமா? வேலை கெட்டு போச்சுன்னா பரவாயில்லைங்க, அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாம். ஆனா வாழ்க்கையை கெடுக்காம தான் சந்தோஷம். இன்னும் கோவமாவே இருக்கீங்களா? வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? ரோஹித்தோ இல்ல கேஷுவோ அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருமே இந்த ஊருக்குள்ள வர மாட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிங்க. அடுத்த நிமிஷமே அவன் வந்து இங்க நிக்கிறான். மாப்பிள அவங்க வந்து நிப்பான்னு சத்தியமாவே எங்களுக்கு தெரியாதுங்க மாப்பிள. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் தெரியாதுன்னு சொல்றீங்க? பண்ண வேண்டிய விஷயம் தெரிஞ்சே பண்ணிட்டு இப்ப பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே தெரியாதுன்றீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கும் சரி துரப்பாண்டிக்கும் சரி நல்லாவே தெரியும் இல்லையா? ஏன் அந்த பையன் ரோஹித்தை இந்த ஊரை விட்டு கழுத்தை பிடிச்சி நான் தானே வெளியே தள்ளேன். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? ஏன் இந்த சம்பவமே உங்க வீட்டுல தான் நடந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப எந்த தைரியத்துல ஏன் பொண்ணு அந்த பொறிக்கு பையன் வீட்டுக்கு நீங்க கூட்டு போனீங்க? இப்ப என்ன துரப்பாண்டி அந்த பையனை ஏன் வீட்டுக்கு கூட்டு வராரு? இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது மாப்பிள. ஆனா சில சமயங்கள்ல சில விஷயங்கள் புத்தி கேட்டினாலும் மனசு கேட்கறது இல்ல. மனசு கேட்காம உணர்ச்சி வசப்பட்டு நாம எதோ செஞ்சிடறோம். கையிலுக்கு ஆபத்து வரணுங்கிறதுக்காக நான் கையில கூட்டிட்டு போல. அலமு காணாம போய் ரொம்ப அரும்பாடுபட்டு திரும்ப வந்திருக்கிறா. அவளை கையில் இன்னும் பார்க்கவே இல்ல. கையில் அவளை பார்த்தாலும் அலமு அவளை பார்த்தாலும் ஒரு ஆறுதலா இருக்குமேங்கிறதுக்காகத்தான் நான் கையில கூட்டிட்டு போனேன். இப்ப நீங்களோ இல்ல மங்களாவோ அலம பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க தனியாவா போவீங்க? பிள்ளைங்களையும் கூட கூட்டிட்டு போய் அலமுகிட்ட காட்ட மாட்டீங்களா? அந்த மாதிரி நினைச்சுதான் நான் போனேன். சென்னையில அலமு கேசவ வீட்டுல தான் இருந்தா. வேற வழியே இல்ல. அலமு பாக்கணும்னா கேசவ வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அதுக்காக தான் நாங்க கேசவ வீட்டுக்கு போனோம். அங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல மாப்ள. எல்லாமே தற்செயலா நடந்ததுதான். இதுல எந்த உள்நோக்கமும் இல்ல. அத்தை, நீங்க சொல்ற எல்லா விஷயமும் சரின்னே வச்சுப்போம். நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன். அந்த பையன் ரோஹித் சாதாரண பையனே கிடையாது. அவன் ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஊரை சுத்தி வம்பு வளர்த்து வச்சிருக்கா. அவனை கொல்லணும் நிறைய பேர் ஆத்திரத்தோட தெரியுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் இருக்கிற இடத்துக்கு எதுக்கு ஏன் பொண்ணை கூட்டு போனீங்க? மாப்பிள்ள, ஒரு தகப்பனா உங்க உணர்ச்சிங்க எனக்கு புரியுது. தெரிஞ்சோ தெரியாமலோ பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது சரிதான். என் பொண்ணு விஷயத்துலயும் நானும் அப்படிதான் நினைப்பேன். ஒரு தப்பு நடந்து போச்சு, ஞானம் தெரியாம பண்ணிட்டா. அது பெருசா எடுத்துக்காதீங்க. சரிங்க மாமா, அத்தை ஏதோ தெரியாம என் பொண்ணை கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றீங்க. அதை நான் விட்டுரு. இப்ப உங்க பையன் துரப்பாண்டி எல்லா விஷயம் தெரிஞ்ச அந்த பையனை கூட்டு வந்திருக்கேன். இதுக்கு என்ன சொல்றீங்க? அது ஆர்த்தி கேட்டப்ப தட்ட முடியாம அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. நான் துரை கிட்ட பேசி ரோஹித்தை உடனடியே சென்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். ரோஹித் இங்க இருக்க மாட்டான். ரோஹித் மட்டும் இல்ல, என் புள்ள கேசவ், ஆர்த்தி, பேத்தி அனன்யா யாருமே இந்த பூவரசன் ஒரு பக்கம் வரமாட்டாங்க. வரக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். எந்த தாட்சண்யமும் இல்லாம சொல்லிடுறேன். போதுமா? வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிருக்கேன். இந்த பாருங்க, நீங்க உங்க பையன், மருமகள், பேரன், பேத்தி இவங்க கூட உறவு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது உங்க சுதந்திரம். ஆனா என்னோட வேண்டுகோள்லாம் ஒண்ணுதான். அவங்க என் வழியில குறுக்க வரக்கூடாது. ஏன்னா கேஷவ குடும்பத்தோட உறவு வந்து என் குடும்பத்தையும் என் பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்குமோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். இது நீங்களே அவங்க கிட்ட நேரடியா சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை உங்களுக்கு சொல்ல தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நானே நேரடியா பார்த்து சொல்லிக்கிறேன். இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அப்புறம் அந்த பையன் ரோஹித்தை நானே வேணா மறுபடியும் அனுப்பிச்சு வச்சிடறேன். இல்ல மாப்பிள்ள, வேண்டாம். நானே சொல்லிடுறேன். ரோஹித்தை வெளியேற்ற வேண்டிய வேலை என்னது நானே செஞ்சிடறேன். நான் செஞ்சா வேற மாதிரி இருக்கும். அதையே நீங்க செஞ்சீங்கன்னு சண்டையில முடியும். அதை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. நாளை காலையில ரோஹித் இங்க இருக்க மாட்டான். சரிங்க மாமா, இது உங்களுக்கு சங்கடமா தான் இருக்கும். ஆனா என்னோட நிலைமை நீங்க கொஞ்சம் புரியுது மாப்பிள்ள. உங்க நிலைமையில இருந்து பார்க்கும்போது நீங்க பண்ணது முழுக்க முழுக்க சரி. பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சா எந்த அப்பந்தான் சும்மா இருப்பான்? அதான் உங்களை தப்பே சொல்லலன்னா. ஆனா எங்க நிலைமையும் புரிஞ்சுக்கணும். நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்கன்னு என்ன பார்த்து கேட்டீங்க. நான் என் குடும்பம் என் சொந்த பந்தத்து கூட இருக்கணும்னு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன். தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை விட்டு விலகி நிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படிலாம் இல்ல மாமா.
தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அது கையிலோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் கொஞ்சம் எமோஷனலாகி உங்க எல்லாரும் நான் தப்பா பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீங்க கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நான் கையில கூட்டிட்டு போனேன் பாருங்க. அது நான் பண்ணது தப்புதான். மன்னிப்பு கேட்கணும்னா நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அச்சோ அத்தை, எதுக்கு நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். அதுதான் மாப்பிள்ள, நம்ம மறதி இருக்க அது நமக்கு கிடைச்ச பெரிய வரம். நிறைய கோபங்கள் மறையுதுன்னா அதுக்கு அந்த மறதி தான் காரணம். நீங்க ஏதோ வேற வேலையில இருந்தீங்க போல இருக்க, தொந்தரவு பண்ணிட்டோம். சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. நாளைக்கு வெளியூர் வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நாளைக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வந்து கலந்துக்கங்கன்ட்டு. அதான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கும் மாறி மாறி வெளியூர் பயணம் வந்துகிட்டே இருக்கு. சரி மாப்பிள்ள, நீங்க போய் பேக் பண்ற வேலையை பாருங்க, நாங்க கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட். நல்லதுங்க மாமா. வர மாப்பிள்ள. அத்தை, நான் கோவத்துல பேசின எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்க வேண்டாம். அதான் எல்லாத்தையும் மறந்துடலான்னு சொல்லிட்டீங்களே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. வர மாப்பிள்ள. வர மாமங்களா. வரடா கண்ணுங்களா. டேய் செல்வா, டேய் வாடா. என்னடா ஃபோன் பண்ணி வர சொன்ன? மதியானம் தானடா மீட் பண்ணோம். சும்மா தான்டா, 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. டேய், அதான். அட பாவி, இதுக்கு தான் வர சொன்னியா? இது தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேனடா. அதனால தானே சொல்லல, வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். சரி உட்காரு. டேய் 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 உட்காருடா, டேய். டேய் வேணாம்டா, எனக்கு எதுவும் வேணாம்டா. டேய். நீயே அடி மச்சான். என்ன விளையாடுறியா? உனக்கு சேர்த்து தான் சரக்கு வாங்கி வச்சிருக்கு. டேய் 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 இல்லடா. டேய் 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 இல்ல மச்சான், இப்பலாம் சரக்கு அடிக்கிறது இல்லடா, விட்டுட்டேன்டா. என்னடா சாமியார் மாதிரி பேசுற? ஆமாடா, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லடா. ஸ்ரேயாவுக்கு தெரிஞ்சா கண்ணா பின்னான்னு திட்டுவாடா. தெரிஞ்சாதானே, தெரியாம பாத்துக்கலாம். எப்படிடா, நான் வீட்டுக்கு போக வேணாமா? போகாத, நைட் இங்கேயே தங்கிட்டு காலையில போ. யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. எதுக்காக மச்சான் இதெல்லாம்? மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம், அத கொண்டான்னு நினைக்கிறேன். என் நட்பை மதிக்கிறதா இருந்தா என் கூட சேர்ந்து சரக்கடி, இல்லனா கிளம்பு. டேய் எதுக்குடா இதுக்கு போய் இவ்வளவு சீரியஸ் ஆகுற? சரி, உனக்காக அடிக்கிறேன், உட்காரு. உட்காரு. புர்ரா. Cheers. குடிடா. டேய், உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்ல சொன்னேனே, விசாரிச்சியாடா? சொல்ற மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ ஏன்டா வேலை செய்யணும்? டேய் என்னடா சொல்ற? வேலை செய்யாம எப்பறா என் பொழப்ப ஓட்டுறது? அப்படி இல்லடா, நான் சொல்றது என்னன்னா, உன் மாமியாரு பெரிய தொழிலதிபரோட பொண்ணு, சொந்த கம்பெனி வச்சு அதுல அவங்களே ஒரு டைரக்டரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா வேலை வெளியில தேடணும்? அவங்க கம்பெனில போய் வேலை கேட்க சொல்றியா? அது அவ்வளவு மரியாதையே இருக்காதுடா. என் மாமனாரே அங்கதான் வேலை செய்யறாரு, அவருக்கே அவ்வளவு மரியாதை கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நான் போய் வேலைக்கு சேர்ந்தா என்ன மரியாதை இருக்கும் சொல்லு? நான் உன்னை வேலை கேட்க சொல்லலடா, ஏதாச்சும் தொழில் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுன்னு சொல்றேன். தொழிலா? என்னடா வாயை பொளக்குற? என்ன மாதிரி ஆளுங்க வேலைக்கு போனா அது ஒரு நியாயம். சோத்துக்கு இல்ல வேலைக்கு போறோம். நீ பணக்கார விட்டு மாப்பிளடா, நீ ஏன் வேலைக்கு போனோம்? சொந்தமா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு காரு பங்களான்னு ராஜா மாதிரி இருக்கிறத விட்டுட்டு வேலை வேணும்னு இப்படி பிச்சைக்கார கணக்கா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேடா. டேய், அவ்வளவு வசதியா வாழணும்னு எல்லாம் எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல மச்சான். ஆசைப்படணும்டா, அத்தனைக்கும் ஆசைப்படணும். மத்தவெல்லாம் ஆசைப்படும் போது நாம ஆசைப்பட்ட மட்டும் தப்பா? ஆசைப்படணும், அப்பதான் மேல வர முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேக்குறியா? உன் மாமனாரை எடுத்துக்கோ. அவரும் உன்ன மாதிரி தான் பணக்கார பொண்ணை கட்டினாரு. ஆனா உன்ன மாதிரி உழைச்சு பொழைக்கணும்னு லூசுத்தனமா உளராம காசு பணத்தோட வசதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. மான மரியாதைலாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சும்மா ஜம்முன்னு வீட்டோட மாப்பிள்ளைய மாமனார் வீட்டுல செட்டில் ஆகலையா? இப்ப அதனால என்ன கெட்டு போச்சு? 4 பேர் மதிக்கிற மாதிரி இப்ப நல்லா தானே இருக்காரு. காசு வந்துருச்சுன்னா வசதி மட்டும் இல்ல, மதிப்பு மரியாதையும் தானா வரும்டா. நேத்து வரைக்கும் உன்னை கண்டுக்காம போனவனுங்களாம் உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சா வீடு தேடி வந்து கும்பிடு போடுவானுங்க. அவன் போடுற கும்பிடு உனக்கு இல்ல, உன்கிட்ட இருக்கிற காசுக்கு. அதனால
எப்படியாச்சும் காசு சேர்க்கிற வழியை பாரு. அதுதான் கெட்டிக்காரத்தனம். டேய், நான் ஒன்னும் உன்னை ஊரை ஏமாத்த சொல்லல, திருட சொல்லல, கொள்ளையடிக்க சொல்லல. உனக்கும் மாமனாரும் மாமியாரும் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை ஏன் மறுக்கிறன்னு தான் நான் கேக்குறேன். அந்த உதவியை நீ ஏன் பயன்படுத்திக்க கூடாது? இல்லடா ஸ்ரேயா. டேய், ஸ்ரேயாவை இதுல இழுக்காத. உன் வீட்டுக்காக சம்பாதிக்கிறது உன் பொறுப்பு. நீ முடிவு பண்ணு. டேய், அவ ஒத்துக்காம அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்பற காசு வாங்க முடியும்? மச்சான், பொம்பளைங்களுக்கு சில விஷயங்கள் புரியாதுடா. ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது பிராக்டிக்கலா சரியா வருமான்னு யோசிக்கவே மாட்டாங்க. புடிச்ச புடியிலேயே நிப்பாங்க. அதனால அவங்க சொல்றத கண்டுக்க கூடாது. நீயே யோசிச்சு பாரு. உனக்கு சரியான வேலை கிடைக்கல, உன்னால சம்பாதிக்க முடியல, சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலைமை. உன் ஒய்ஃப் சும்மா இருப்பாங்களா? ஆம்பளைய லட்சணமா சம்பாதிக்க துப்பு இல்லைன்னு ஒன்னதானே திட்டுவாங்க. சுயமரியாதை அது இதுன்னு அப்ப சொல்லி பாரு. சுயமரியாதைலாம் இருக்கட்டும், முதல்ல சோத்துக்கு வழிய பாடுறா மூதேவின்னு உன் மூஞ்சிலே அடிப்பாங்க. அது பரவாயில்லையா உனக்கு? மச்சான், ரொம்ப யோசிக்காத. உன் மாமனார் மாமியார போய் பாரு. இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், முதல் போட காசு இல்ல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு. அடுத்த வார்த்தை பேசாம காசை தூக்கி கொடுப்பாங்க. நீ வேணும்னா பாரு. சரிடா, அவங்க கொடுப்பாங்க தான். ஆனா என்ன பிசினஸ் ஏதுன்னு கேட்டா நான் என்னடா சொல்றது? எனக்கு பிசினஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாதுடா. அப்படி வா வழிக்கு. என்ன பிசினஸ்ங்கறத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. கைவசம் அருமையான பிசினஸ் ஒண்ணு இருக்கு. செகண்ட்ஸ்ல காரை வாங்கி விக்கிறது. அது மட்டும் இல்ல, புதுசா கார் வாங்க விரும்புறவங்களுக்கு ஹையர் பர்ச்சேஸ்ல வாங்க வட்டிக்கு பணம் கொடுக்கறது. எப்படி? கார் வாங்கி விக்கிறது, ஹையர் பர்ச்சேஸ்க்கு பணம் வாங்கி கொடுக்கறதுனா அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணுமேடா. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதுக்கு தான் உன் மாமனார் இருக்கார்ல. இவ்வளவு காசு வேணும்னு சொன்னா போதும், அவர் கொடுத்துட போறாரு. அப்புறம் என்ன? ஆனா எனக்கு அந்த தொழிலை எப்படி பண்ணணும்னே தெரியாதே. சுத்தமா பழக்கமே இல்லையாடா. உனக்கு இல்லனா என்ன, எனக்கு இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த தொழில A to Z எல்லாமே தெரியும்டா. 3 வருஷமா கார் புரோக்கர் வேலை தான் பாக்குறேன். அதனால நீ முதல் மட்டும் போட்டா போதும். உழைக்கிறத நான் உழைக்கிறேன். நீ மாசம் மாசம் ஹாயா லாபத்தை எடுத்துட்டு போயிட்டே இரு. எப்படி? ஒர்க் அவுட் ஆகுமாடா? எக்கு தப்பா ஒர்க் அவுட் ஆகும்டா. நீ உன் மாமனாரை பார்த்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. மத்ததுக்கெல்லாம் நான் பொறுப்பு. என்ன சொல்ற? சரிடா. ஓகேடா மச்சி. அத்தை, காலையில சீக்கிரம் கிளம்பிடலாமா? ஆ. ம். தாத்தா, சொல்லுங்க தாத்தா. என்ன அமுதா, உங்க அத்தையை கூட்டிட்டு கிளம்பியாச்சா? இல்ல தாத்தா, இன்னும் கிளம்பல. இனிமேதான் கிளம்ப போறோம். என்னமோ ரெஸ்டாரண்ட்ல இருந்து அப்படியே கிளம்பி போற மாதிரி பேசுன. இல்ல தாத்தா, அத்தைக்கு ஏதோ வேலை வந்துருச்சுன்னு அத்தை ரெஸ்டாரண்ட்டுக்கே வரல. நான் தான் எங்க பெரியப்பா வீட்டுக்கு வந்தேன். ஓ அப்படியா? சரி, உங்க அத்தை கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ நீ எதுவும் சொல்லிடலையே? எதை தாத்தா? அதான்பா, அந்த ஆளுங்க உன்னை துரத்துனது, நானும் அனிதா உன்னை காப்பாத்தினது, நீ என் கூட சாப்பிட வந்தது, இதெல்லாம். இல்ல தாத்தா, எதுவும் சொல்லல. இப்ப சொல்ல வேண்டாம். சொன்னா தேவையில்லாம எல்லா டென்ஷனும் ஆவாங்க. அதுவும் நான் யாருன்ற சர்ப்ரைஸே இல்லாம போயிடும். அதனால நடந்ததை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். என்ன புரிஞ்சுதா? சரிங்க தாத்தா, எதையும் சொல்லல. அப்படியே நான் சொன்னாலும் அதை சீரியஸா கேட்டுக்கிற நிலைமையில இங்க யாரும் இல்ல. இங்க அதோட பெரிய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. சரிங்க தாத்தா, எதையும் சொல்லல. அப்படியே நான் சொன்னாலும் அதை சீரியஸா கேட்டுக்கிற நிலைமையில இங்க யாரும் இல்ல. இங்க அதோட பெரிய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? உங்க தாத்தா பாட்டி அத்தை அவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இல்ல தாத்தா, எங்க பெரியப்பா அவர் பையன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஓ, அவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? சரி சரி, ஓகே அமுதா, நீ கிளம்பிட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகேப்பா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். வச்சுட்டுமா? சரிங்க தாத்தா. அமுதன், என்னப்பா சாப்பிடுறதுக்கே வரல? இதோ வரேன். எங்க உங்க அத்தை? அதோ அங்கதான் நிக்கிறாங்க அத்தை. அப்படியா? சரி, நீ போய் சாப்பிடு, நான் கூட்டு வரேன். சரி. என்னது? நான் தான். ஏன் இப்படி பதற? இல்ல, நீ ஏதோ யோசிச்சுட்டு இருந்தனா நீங்க வந்ததை கவனிக்கல. திடீர்னு யாரோ தொட்டவனே தூக்கி வாரி போட்டுருச்சு. யாரு வராங்கறது கூட கவனிக்காத அளவுக்கு ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்களோ? யார பத்தி? யார பத்தினா யார பத்தியும் இல்ல நீ. அப்ப கேள்விதான் தப்பாயிடுச்சு. சரி சரி, கேள்வியை மாத்தி கேக்குறேன். யார பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம்.
எதை பத்தி? அ, எதை பத்தியும் இல்ல நீ. அடிப்பேன். யோசனையில இருந்தேன்னு சொல்ற, யோசிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல. ஓகே, நீ சொல்ல வேண்டாம். பதில் எனக்கே தெரியும். நான் சொல்லட்டுமா? யார பத்தின்னு கேட்டா அதுக்கு பதில் நாதன் பத்தி, ரைட்? எதை பத்தின்னு கேட்டா அதுக்கு பதில் உனக்கும் நாதனுக்கும் இடையில உருவாயிருக்கிற காதல பத்தி, கரெக்ட்? போங்க நீ. ஏய், இது ரொம்ப நல்லா இருக்கே. காதலிக்கிறது நீ, என்ன பார்த்து சீங்கிற? ஐயோ அண்ணி, இவ்ளோ தூரம் நாதனை பத்தி யோசனை வருதுன்னா கையில போன் இருக்குல்ல, ஒரு போன் பண்ணி பேச வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் யோசிச்சுட்டு இருந்தது வேற. வேற என்ன யோசிச்சுட்டு இருந்த? கோபாலன் ரொம்ப நல்லவன் நினைச்சு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவனைதான் பண்ணிக்கணும்னு கிறுக்குத்தனமா நினைச்சிட்டு இருந்த காலத்துல இந்த நாதனை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்க. அசிங்கப்படுத்திருக்கேன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு புழுவை பாக்குற மாதிரி பார்த்து அவரை ரொம்ப உதாசனப்படுத்திருக்க. நான் அவர்கிட்ட நடந்துகிட்ட முறையோட விளைவு அவரை தற்கொலை வரைக்கும்லாம் தள்ளி இருக்கு. சரி விடு, அதெல்லாம் தான் இப்ப பழைய கதையாயிடுச்சே. நாதனே அதை பத்தி எல்லாம் மறந்துட்டாரு, அப்புறம் என்ன? நாதன் ரொம்ப பெரிய மனசு உள்ளவர். என் மேல இருக்கிற காதல செல்லத்தையும் மறந்துட்டாரு. ஆனா அவரோட அம்மா அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை வச்சு பார்த்தா அவங்க இன்னும் எதையும் மறந்த மாதிரி தெரியல. அவங்களுக்கு முதல்ல என் மேல இருக்கிற கோவம், மதிச்சு என்ன பொண்ணு பார்க்க வந்த நாதனை 2 தடவை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ற கோவம். என்னை சந்திக்கும் போதெல்லாம் அந்த கோவத்தை என்கிட்ட பல தடவை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்பெல்லாம் நான் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா அவங்க யாரோ நான் யாரோன்ற மாதிரி ஈஸியா தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் அப்ப நாதனை வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப அப்படி எடுத்துக்க முடியல. நீ பயமா இருக்கு. ஏன்னா நாதனை இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற நாதனோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவங்க அப்பா அம்மாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அண்ணி, இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு ரொம்ப கவலையா இருக்கு. ஏய் சி மண்டு, இதுக்காகவே இப்படி தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்க? ஏமா, உனக்கு நாங்கெல்லாம் இல்ல? உன் விருப்பத்தை நாங்க நிறைவேற்றி வைக்க மாட்டோமா? வைப்பீங்க அண்ணி. ஆனா நாதனோட பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துக்கணுமே. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இங்க பாரு, ட்ரஸ்ட் மீ, என்ன நம்பு. நாதனோட அப்பா அம்மாவை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. போதுமா? அவங்க கையில காலில் விழுந்தாச்சும் என் சின்ன நாத்தனார் கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைப்பேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அத நினைச்சதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. அத நினைச்சு டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன சார்? என்னையா இப்படி பேசுற? யோ, அலமோட கல்யாணம் நடக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் அப்பா சொத்து பிரிக்கிறது, கம்பெனி ஆரம்பிக்கிறது, இது பத்தி எல்லாம் பேசாம இருப்பாருன்னு நீ தானே சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன். இப்ப வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நடந்தா தானே அதெல்லாம். யோ, நடந்துரும் போல இருக்கேயா. அலமுக்கு ஓகே, எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஓகே, நாதருக்கும் ஓகேயா சார்? ஆனா நாதனோட அப்பா அம்மாவுக்கு ஓகே இல்லையே. அவங்க ஒத்துக்கிட்டா தான் இந்த கல்யாணமே நடக்கும். அதெல்லாம் சரிதான். ஆனா நாதன் அழுத்துல ஒருவேளை அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? ஏ சார், நாம எதுக்கு சார் இருக்கோம்? ஏதாவது ஒரு 7:30 கிளப்பி அவங்கள ஒத்துக்க விடாம பண்ணி சோழிய முடிச்சிட வேண்டியதா சார்? சார், இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்களா சார்? எல்லாமே நம்ம கையில தான் சார் இருக்கு. சார், சீட்டு விளையாட்டு இருக்கு பாத்தீங்கல்ல, அது மாதிரிதான் வாழ்க்கையே. யார் கைக்கு எந்த சீட்டு வருதுன்னு யாருக்குமே தெரியாது சார். ஆனா எந்த சீட்டு வந்தாலும் அதை வச்சு கெட்டிக்காரத்தனமா ஆடக்கூடிய பக்குவம் நம்ம கையில தான் சார் இருக்கு. சும்மா அடிச்சு ஆடுவோம் சார். யோ, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்யா தெம்பா இருக்கியா. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. எப்படியும் நம்ம ஜெயிச்சிரும் இல்ல சார்? நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, மத்தவன் ஜெயிக்க கூடாது. அதுதான் நம்மளுடைய லட்சியம். பாக்கலாம் சார்.
ஒரு பய ஜெயிக்க மாட்டான் சார். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அலமோட கல்யாணம் நடக்க கூடாது. அவ்வளவுதான். கேஷவ், அந்த ஃபைல் எல்லாம் அனுப்பிச்சிரு. Okay, sir. அந்த ராகவன் டிராவல்ஸ் இருக்குல்ல, Okay, sir. அதுக்கும் அனுப்பிச்சு விட்டுரு. ஓகே சார். வா ஆர்த்தி. வாங்க, வாங்க. என்ன ஏதாவது பேசணுமா? ஒண்ணும் இல்ல கேஷவ், உன்கிட்ட சொல்லிருந்தேன் இல்லையா, அதான் அலமுநாதன் கல்யாண விஷயம். ஆமா சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? இல்ல, அலமுவும் நாதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? என்ன பயம்? இதுல பயப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? நாதனுக்கு ஓகேனா கல்யாணத்தை நடத்த வேண்டியதானே? நாதனுக்கு ஓகே தான், ஆனா அவரோட அப்பா அம்மா ஓகே சொல்லணும் இல்லையா, அதான் அவளோட பயம். அதனால நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, நீயும் நானும் நாளைக்கே போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன். சரி, நீ என்ன சொல்றியோ அப்படியே பண்ணிடலாம். நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. ஆமா கேஷவ், இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நடத்தியே தீருவேன்னு அலமுக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். எப்படியாவது அவங்க கையில கால்ல விழுந்தாவது பண்ணிடலாம். யூ டோன்ட் வரி. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்ப நாளைக்கு உன்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடணும். ஓகே சரி ஆர்த்தி. சரி சரி, சாப்பிட வா. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நாளைக்கு ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டு வந்துறேன். ஓகே, சீக்கிரம் வா. ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணணுமா? இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்றது தான் என்னோட ப்ரோக்ராமே.